வெலு ஒரு தொப்பிக்காரர். அவர் தொப்பிகளுடன் சந்தைக்கு சென்றார். பாதை நீண்டது. சூரியன் மிகவும் வெப்பமாக இருந்தது. அவர் பல வண்ணத் தொப்பிகள் கொண்ட ஒரு பெரிய கூடையை எடுத்துச் சென்றார். அவர் நிழலான ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தார். வெலு அங்கு ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் கூடையின் தரையில் மெதுவாக வைத்தார். அவர் மரத்தின் குளிர்ந்த தும்பில் சாய்ந்தார். வெலு சோர்வினால் விரைவாக உறங்கிவிட்டார். மரத்தின் உச்சியிலிருந்து யாரோ கவனித்தனர். அது குரங்குகளின் குறும்புக்கார கூட்டம். குரங்குகள் அமைதியாக மெதுவாக கீழே வந்தன. தலைவன் கப்பி ராஜா முதலில் வந்தார். அவர்கள் கூடையின் மூடியை கவனமாக திறந்தனர். ஆஹா, உள்ளே வண்ணமயமான தொப்பிகள். ஒவ்வொரு குரங்கும் ஒரு பிரகாசமான தொப்பியை எண்ணமயமான தொப்பிகள். ஒவ்வொரு குரங்கும் ஒரு பிரகாசமான தொப்பியை எடுத்தது. அவர்கள் வேகமாக மரத்தின் மீது ஏறினர். வெலு புத்துணர்ச்சியுடன் எழுந்தார். அவர் கூடையை பார்த்தார். அது திறந்திருந்தது. அவர் காலியான கூடையை பார்த்து மேலே பார்த்தார். குரங்குகள் எல்லா தொப்பிகளையும் அணிந்து சிரித்தன. வெலு கத்தினார், என் தொப்பிகளை திருப்பிக் கொடுங்கள். குரங்குகள் தலையை மட்டும் அசைத்தன. வெலு கோபமடைந்து காலால் தரையில் அடித்தார். குரங்குகளும் தங்கள் சிறிய கால்களால் அடித்தன. வெள்ளு குரங்குகள் தன்னை பின்பற்றுகின்றன என்பதை அறிந்தார். வெள்ளு புன்னகைத்தார். என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். வெலு தன் தலையிலிருந்த தொப்பியை பிடுங்கினார். அவர் தனது தொப்பியை சாலையில் வீசினார். குரங்குகள் உடனடியாக அதைப்போல நகல் செய்தன. தனது தொப்பியை சாலையில் வீசினார். குரங்குகள் உடனடியாக அதைப்போல நகல் செய்தன. வெலு வேகமாக தொப்பிகளை சேகரித்து மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார்.